ஹலோ எவ்ரிவன், வெல்கம் மஷ்ரூம் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மஷ்ரூமை அரிசி மாவு தண்ணியில் இல்லைன்னா நார்மல் வாட்டர்லேயே கூட நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 2 பேக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அதுக்கான அளவு தான் இது. 3 ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 65 மசாலா தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, அது ஆப்ஷனல் தான். 1 ஸ்பூன் கறி மசால் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதிகமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா நம்ம பிசைஞ்சதுக்கு அப்புறமா மஷ்ரூம்ல இருந்தே வந்து வாட்டர் வரும். அதனால ஜாஸ்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா மசாலா வந்து மஷ்ரூம் கூட ஒட்டாமல் எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது தனித்தனியாக மஷ்ரூம் தனியாக மசாலா தனியாக பிரிஞ்சு போயிடும். அதனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசையும் போது ரொம்ப வந்து ப்ரெஷர் கொடுத்து பிசையாதீங்க, மேலாப்பில் பிசைங்க, அப்போ தான் வந்து காய் உடையாமல் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் ஊற வச்சாலும் தண்ணி அதுலேருந்து வந்துடும். அதனால ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சிங்கனாலே போதும். இப்போ என்ன நல்லா காஞ்சிருச்சு. நான் ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் போட்டு செக் பண்ணிக்கிறேன். ரொம்பவும் வேக வைக்காதீங்க, லைட்டாக வேக வச்சிங்கனாலே போதும், வெந்துடும். இல்லைன்னா கருகி போயிடும். பாருங்கள், மசாலா நல்லா ஒட்டி வந்திருக்கு. இப்போ நம்ம மீதி இருக்கிறதையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மசாலா நல்லா ஒட்டி வந்திருக்கு பாருங்கள். நல்ல டேஸ்டியான ஸ்பைசியான மஷ்ரூம் 65 ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.